பேன் நீட் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தி அதுக்குள்ள உட்காந்து நம்ம தாவேக்காவை பத்தி என்ன வேணா வாய்க்கு வந்ததை பேசலாம். அப்ப அந்த யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்களோ அவங்க அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க. தாவேக்காவை எதிர்த்து அங்கு ஒரு முழக்கம் இடப்பட்டால் அந்த முழக்கத்திற்கு ஏ அப்படின்னு சொல்லி கோஷம் இடுபவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அப்ப இவங்க யாருங்கிறத நீங்க சொல்லுங்க. நீட் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல உன்னால மட்டும்தான் அங்க வந்து உன் கட்சி ஆளுங்களை உள்ள நுழைக்க முடியுமா? உன்னால மட்டும்தான் அங்க ஒரு தப்பான நரேட்டிவை செட் பண்ண முடியுமா? உன்னால மட்டும்தான் வந்து ஒரு கூட்டத்தை வேற ஒரு வழியில நடத்தி அதை இது பண்ண முடியுமா? உன்னாலே அவ்வளவு முடியும்னா என்னால ஒரு கூட்டத்தை பொலிட்டிசைஸே பண்ணாம சைலண்டா எப்படி வேணாலும் இந்த கூட்டத்தை கலைக்க முடியும். வெள்ளி சனியில் நடந்த சில சம்பவங்கள்ல எதெல்லாம் தாவேக்க ஸ்ட்ராட்டஜியா பண்ணி டிஎம்கேவை அவங்களுடைய கனவுகளை இந்த நீட் போராட்டம் மூலமா பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிருக்கு அப்படிங்கிறத நீங்க லைட்டா கொஞ்சம் என்ன நடந்துச்சுங்கிறத நியூஸ்ல ஒவ்வொன்றையும் சேர்த்து வச்சு தனி ஒருவன் படத்துல வர மாதிரி இப்படி 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 எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆட்டத்தை எவ்வளவு சிம்பிளா தாவேக்க கலைச்சிருக்கிறாங்க. உதயநிதியா இல்ல கனிமொழி அவர்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுல இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல தலைமையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸா வேற சொல்லியிருக்காரு சார் சிடி நிர்மல்குமார் அவர். இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் நகர்வு தான். இது வந்து திமுக நடக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எதிர்த்து கேள்வியை கேட்டா கட்சியிலிருந்து விளக்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட தருமபுரி மாவட்டத்துல இருந்து அவங்க பேசி அந்த வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு சார். இன்றல்ல நேற்றல்ல பல நாட்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கேள்வி கேட்டா வெளியே அனுப்பி விட்டுருவாங்க, கொஞ்சம் லைட்டா ஃபேமஸ் ஆகிற மாதிரி இருந்தா தட்டி விட்டுருவாங்க. சார் நம்ம லாஸ்ட் வீடியோல பேசணும் சார். அந்த நீட் ப்ரொடெஸ்ட் வந்து கண்டிப்பாக சண்டே வரையும்லாம் போகாது, அது என்ன மாதிரி போயிட்டுருக்கு, டிஎம்கே டிவிகே அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்லாம் பேசணும். எந்த நேரத்தில் சொன்னோன்னு தெரியல சார், கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி ராஜ்மோகன் வந்திருந்தார், மினிஸ்டர் வந்திருந்தார். வரும்போது அவர்கிட்ட மெரினா பீச்சை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள்லாம் வந்து வேணதை கேள்விப்பட்டோம். அவங்க அதுக்கு அவர் வந்து இது மேலேருந்து இந்த இஷ்யூ வந்து உங்களோடது, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ திட்டமிடுறீங்களோ இந்த அரசு உங்கள் கூட நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ ஜென்சி டிஎம்கே எல்லாம் சில விஷயம் பண்ணாங்க சார். ஆனால் ஒரே ஒரு டைம் பிஜேபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேலேருந்து அன்பானந்தம் அவர்லாம் வந்து அவர் ராஜ்மோகன் நடந்து போகும்போது சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். கடைசியில் வந்து அவங்க சிஜேபி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேர் தரப்புலையுமே வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி நடந்து கடைசியில் சிஜேபி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். நீங்கள் பார்த்தீங்களா சார்? இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம்னா வந்துட்டு நம்ம என்னமோ நீட் ஒழிப்பை எதிர்க்கிற இது மீன் நீட் ஒழிப்பை நம்ம எதிர்க்கிறோம், நம்ம வந்து நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு எதிராகிறோம்னு இவங்க எப்படி வேணா பேசுவாங்க தான். நான் சரி எதுவும் ஒரு லெவலுக்கு மேலே பேசாமல் சரி மக்கள் நம்புறாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நியாயமான ப்ரொட்டஸ்ட்னு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நான் சொன்னதெல்லாம் நம்ம வீடியோவில் நம்ம பேசினதெல்லாம் ஒன்று தான். அந்த அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடுன்னு இவங்க வச்சிருக்காங்க, அந்த பேஜ் ஃபேக்கு, அங்கே இருக்கிறவங்க ஃபேக்கு, அவனுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் கிடையாது, பிகாஸ் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாதுன்னு அதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளமாறன்ற பையன் ஒருத்தர் லாஸ்ட் டைம் அபிஜித்தோட பேசும்போது அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அதை அவங்க டேக் பண்ணியிருந்தாங்கலாம் சொல்லி போட்டிருந்தேன். அந்த இளமாறன் நம்மளோட ஷார்ட்ஸ் எடுத்து ரீபோஸ்டும் பண்ணியிருந்தாரு. அதையும் நான் 2 நாள் கழிச்சு பார்த்தேன். சரி ஓகே, அப்ப நம்ம கரெக்டான நம்ம போட்டது அவங்களுக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த இளமாறன் அப்படின்றவரே வந்து இன்னைக்கு வரைக்கும் அபிஜித்தால அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியால கை காட்டப்பட்டு நீங்க தான் எங்களுடைய தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளர்லாம் இன்னும் சொல்லல. அவரு அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களோட போறாரு வராரு. மேபி அவங்க கொடுப்பாங்க, இவரை தான் நம்பி விடுவாங்கன்னு நினைக்கிறாரா இல்ல அவங்க கொடுப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, பட் ஆனா அப்படிப்பட்ட அவரே வந்து தன்னை வந்து அபிஷியல் எங்கேயும் சொல்லிக்காத பட்சத்துல இவங்க யாரோ ஒருத்தவங்க போய் சொல்லிட்டு சுத்துறாங்கன்றது நம்ம சொன்னோம். இது நம்பர் 1. நம்பர் 2, அங்க இருந்த முழக்கங்கள் அது எல்லாமே டே 1 டே 2ல இருந்துச்சு. ரொம்ப ஓவரா சிஎம் பத்தி பேசினது, டிவிக்கே வம்பிழுத்ததுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேடவே ஆகி வெறும் நீட்டோட ஃபோக்கஸ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதை சுத்தி இந்த அன்பானந்தம் போன்ற இந்த வெள்ள தாடியோட 2 குழந்தைங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்சி டிஎம்கே கும்பலுங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல வந்து அவங்க பேச வேண்டிய வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க.
இது எப்படியாவது இந்த போராட்டம் நிக்கவே கூடாது, இது போய்க்கொண்டே இருக்கணும். அப்போ இந்த பேன் நீட் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தி அதுக்குள்ள உட்காந்து நம்ம தாவேக்காவை பத்தி என்ன வேணா வாய்க்கு வந்ததை பேசலாம். அப்ப அந்த யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்களோ அவங்க அதை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க. இதுதான் நடந்துச்சு. ரெண்டாவது. மூணாவது விஷயம், அப்படி உள்ள இருந்த அந்த ஒரு 100 200 பேர் யாருதான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நீங்க பண்ணும்போது அந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதுல அன்னைக்கு பிஜேபியோடைய இந்த ஒரு போக்கை எதிர்த்த பலர் அங்க வந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணதை நம்ம பார்த்தோம். இப்ப அவர்களெல்லாம் நீங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை நீங்க மாணவர்கள்னு சொல்லலாம். அவர்களை நீங்க வந்துட்டு ஒரு நல்ல அரசு வேண்டும், ஒரு நல்ல தூய்மையான அரசாங்கம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்பி போராடும் இந்த நாட்டின் பிரஜைகள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்படி எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இங்க நடந்த ப்ரொடெஸ்ட் நீங்க வந்துட்டு பாலன் இல்லத்துல சிபிஐ ஆபீஸ்ல நடந்தத அதுல பங்கேற்றிருக்கவங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு வகையில சொல்லலாம் அவங்க நீட் வேண்டாம் என்று போராடியவர்கள், அவர்கள் மாணவர்கள், சிலர் மாணவர்கள் கிடையாது. அதுல வந்து இந்த டிஎம்கே கேங்க சுத்தி இருந்தவங்களா அதெல்லாம் எஜுகேஷன் இதெல்லாம் முடிச்சு வந்தவங்க. அதுல மாணவர்கள் போராட்டங்கிறது ஆக்சுவலா கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதே 200 பேரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் இவங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசருங்க, இந்த ஜென்சி டிஎம்கேல இருக்கிறவங்க, இந்த ஏன்னா ஜென்சி டிஎம்கே இருக்கிறவங்க ஜென்சி கிடையாதுங்கிறதா அதுல உண்மை இல்லையா? ஏன்னா எல்லாம் வெள்ள முடியோட 2 குழந்தைங்களோட சுத்திட்டு இருக்கிற கும்பலுங்க 30+ எல்லாம். சோ இப்ப இதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உட்காந்து ஒரு இது பண்ணி அதுல கொஞ்சம் மாணவர்கள் இருந்தாங்க. அது நம்ம சொல்லலாம். சோ அதனால அது மாணவர்கள் போராட்டம் கிடையாது. நம்ம சென்னையில நடந்த ஒரு போராட்டம். நீட்டுக்கு எதிர்ப்பானது. இப்ப இதுல என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னா, என்ன ஐடியாலஜி கொண்டவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவர்கள் அனைவரும் பாஜகவின் இந்த ஒரு 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 ஆட்சியை, அவங்களுடைய இந்த நடவடிக்கைகளை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் தாவேக்காவையும் எதிர்த்து அங்கு ஒரு முழக்கம் இடப்பட்டால் அந்த முழக்கத்திற்கு ஏ அப்படின்னு சொல்லி கோஷம் இடுபவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, அப்ப இவங்க யாருங்கிறத நீங்க சொல்லுங்க. அதான் சார். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டிக்கலா மாறிடுச்சு அப்படிங்கிறத அந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்ச பின்னாடி அங்க உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குளறுபடிகள்லாம் நடந்த பின்னாடி வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்குமே அங்க தெரியலையா அப்படிங்கிறதும் தெரியல. ஓகே. இது நடந்த 3 விஷயங்கள். இதுல 4வதா ஒண்ணு நடக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்டே வேண்டாம் அப்படிங்கிறத கடைசியில முடிச்சுட்டு கிளைக்கும்போது, அதுக்குள்ள இங்க நீங்க சொன்ன மாரி நம்ம ஸ்டார்ட்டிங்லயே சொன்னோம். அதன் பிறகு ஒவ்வொருத்தங்களாக சொல்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் நம்ம சொல்லும்போது அவரும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி 1, 2 பேர் அப்ப சொல்லும்போது, கடைசியா எல்லாருமே வந்து சொன்னது, இது வந்து சிஜேபியே கிடையாது. ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. எங்க அது அப்படின்னா, புரொட்டஸ்ட வந்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது. ஏன் அப்படின்னா, இப்ப ஃபேர் நீட்டுங்கிற போராட்டத்தை அங்க முடிச்சுட்டாங்க. நீங்க பேன் நீட் நடத்துறீங்களே, நீங்க எப்படிடா முடிப்பீங்க? அப்ப இது பேன் நீட்டா, ஃபேர் நீட்டா? இது பேன் நீட் தான். அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள வந்து முரண்பாடான கருத்துக்கள். அங்க இருக்கிறவங்களே இதுல யாரு பிஜேபி, யாரு டிஎம்கே, யாரு மாணவர்கள், என்ன போக்குல இது நடக்குது, இது ஒருங்கிணைந்து ஒருத்தரால் நடத்தப்படக்கூடிய ஒரே ஒத்த கருத்துடைய ஒரு போராட்டமானா இல்ல. உள்ள வந்தவங்களே ஃபேர் நீட்ன்றாங்க, பேன் நீட்டுங்கிறாங்க, டிஎம்கேங்கிறாங்க, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா நடக்குதுங்க, ஒரு தெளிவே இல்ல. ஏன்னா நடத்தினவர்களாக கருதப்பட்டவர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. அவங்க சொல்றாங்க இல்லங்க இது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வேணா நீங்க உங்க வீட்டுல போய் நடத்திக்கங்க. இதுக்கு அப்புறமா நீங்க ஒரு இயக்கமாக ஒன்னா சேர்ந்தா நீங்க வெளியே போய் நடத்திக்கங்க. இங்க அப்படின்னு அப்ப நீங்க எங்களை கிளம்ப சொல்றீங்களா? ஆமாங்க, தயவு செய்து 10 நிமிஷத்துல கிளம்பிடுங்க அப்படின்னு உடனே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இங்க இந்த சிஜேபின்ற அந்த போர்வையில் வந்தவன் யாருன்னு இன்ன வரைக்கும் யாரும் டார்கெட் பண்ணி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கல. அது முதல் விஷயம். இன்னொன்னு, அப்ப இவங்க கூடயே உட்கார்ந்து இருந்த ஜென்சி டிஎம்கே இவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இவனுங்களும் இதுல வந்துட்டு ஏமாந்துட்டானுங்களா, இல்ல இவனுங்க கூட்டிட்டு வந்த ஆள் தான் அந்த சிஜேபியா? இது என்னங்கிறது எனக்கு தெரியல. யாராவது கண்டுபிடிச்சு சொல்லட்டும். நான் அதை சொல்லல பெருசா ஒண்ணும். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் அதை நான் சொல்லி எல்லாரையும் நினைக்க வைக்கல அந்த ஐடியாவை. அது அவங்களா எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கலைஞ்சு போனவங்க எல்லாம் கடுப்பாயி காண்டாயி வீடியோ போட்டது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு பேன் நீட்டு. அப்ப பேன் நீட் பேன் ஆகுற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஜோக்கா கடைசியில் அது முடிஞ்சு போயிடுது. அந்த மாணவர்கள் அங்க வந்தவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க. பட் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, ஆன் டே 1 and 2 இது டிஎம்கே சார்பு எடுக்கிறதாகவும், இது வந்துட்டு ஒரு தாவேக ஆன்டி டிவிகே ஸ்டாண்ட் எடுக்கிறதுலயுமே இது ரொம்ப முன்னெடுப்பா இருக்கு. அப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் இங்கிறத அவங்க கொஞ்சமாவது யோசிச்சிருந்திருக்கணும். அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் ரொம்ப அங்க ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க.
அதே மாரி இந்த டைம்ல தான் வந்து டிஎம்கே வந்து லாஸ்ட் டைம் நீட்ட வந்து நாங்க ஃபுல்லா அபாலிஷ் பண்ணிருவோம். வந்த 7 மாசத்துல நாங்க ஃபுல்லா அபாலிஷ் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி முக்கியமா இப்போதைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து சொன்ன நெறைய உருட்டுக்கள வந்து ட்விட்டர்ல வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க சார். ஏன்னா இது டிஎம்கேவோட சார்பு முழுசா எடுக்கணும்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. அப்ப வந்து அவர் எலக்ஷன்ஸ் அப்ப அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு பேசுற வீடியோவா இருக்கட்டும். அதாவது இப்ப இந்த அடிமைகளோட ஆட்சி முடிஞ்சு நம்ம ஆட்சி வரும்போது கண்டிப்பா நீட் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். இல்ல தேர்தல் பிரச்சாரத்துல வந்து எங்க தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம இந்த நீட்ட முடிச்சுட்டு நம்ம மாணவர்கள்லாம் மாநில தேர்வுகள் 12th மார்க்க வச்சு தான் நம்ம வந்து மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடக்கும் அப்படிங்கிற மாரி உறுதியா அவர் குடுத்ததா சில இதெல்லாம் வெளிய வந்துச்சு சார். அதே மாரி நீங்க சொன்ன மாரி தான் சிபிஐ ஆஃபீஸ்ல வந்து அங்க இருக்கவங்களே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நீங்க தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாங்க சார். இதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில பேருக்கு அவங்க தான் அரசியல் நல்லா கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அரசியல் தெரியும். நம்ம நெனச்சோம்னா அரசியல்ல என்ன வேணா பண்ணலாம். என்ன நரேட்டிவ் வேணா செட் பண்ணலாம். நம்ம எப்படி வேணா ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க சில பேரு. அது எந்த கட்சின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க அவ்வளவு ஆட்டம் ஆடும்போது, அவங்க ஒண்ணே ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் திமுகவ அடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது. திமுக தான் இனிமே நிரந்தர ஆட்சி கட்டில்ல அமரப்போற ஒரே கட்சி. அதிமுகக்கே இங்க வந்து கதை முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இனிமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சோல் எம்பரர் இங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதே கட்சியை தான் 2.5 வருஷத்துல ஆரம்பிச்ச ஒரு கட்சி அடிச்சு இன்னைக்கு வெளியே உட்கார வச்சு டபுள் மடங்குல அவங்களோட எப்படியே நீ குடுத்தா உனக்கு நான் டபுளா குடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி 59 சீட்டு ஜெயிச்ச ஒன்னை விட அதிகமா 108 சீட்டு ஜெயிக்க வச்சு இயற்கை அவங்களுக்கு ஒரு பதில கொடுத்துருக்கு. சோ அப்படிப்பட்டவங்க என்ன ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, நீட் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல உன்னால மட்டும்தான் அங்க வந்து உன் கட்சி ஆளுங்களை உள்ள நுழைக்க முடியுமா? உன்னால மட்டும்தான் அங்க ஒரு தப்பான நரேட்டிவ செட் பண்ண முடியுமா? உன்னால மட்டும்தான் வந்து ஒரு கூட்டத்த வேற ஒரு வழியில நடத்தி அத இது பண்ண முடியுமா? அப்ப என்ன உன்னாலயே அவ்வளவு முடியும்னா, என்னால ஒரு கூட்டத்த பொலிட்டிசைஸே பண்ணாம, சைலன்ட்டா எப்படி வேணாலும் இந்த கூட்டத்த கலைக்க முடியும். பிகாஸ் இந்த கூட்டம் ஏன் கலையணும் அப்படின்னா, இதுக்கான தீர்வு கிடையாது. நீ இதுதான் தீர்வுன்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டு இருக்க. அப்ப என்னால இத சிம்பிளா உன் வழியிலேயே என்னால இத கலைக்க முடியும் அப்படின்னு தாவேக்காவும் யோசிக்காதா? இது என் கேள்வி. யோசிச்சிருக்காதா? அப்படிங்கிறதும் என் கேள்வி. நீ இவ்வளவு தவறான காரணங்களுக்காக நீ சில வேலைகள் எல்லாம் பண்ணும்போது, சரியான காரணங்களுக்காக நான் ஒரு 2, 3 வேலைய சிம்பிளா பார்த்தாலே போதும் அப்படின்னு ஏன் அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அது எதுவுமே கடந்த 2 நாள்ல நடந்திருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். தாவேக்கா நீ பண்ற அரசியல நான் ரொம்ப டீசென்ட்டா வேற மாரி பண்ணி சிம்பிளா என்ன பண்றேன் பார்க்குறியா உன்ன? அப்படின்னு அவங்கள அடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். கடந்த 3 நாட்கள்ல வெள்ளி, சனி, ஞாயிறுல நடந்த சம்பவங்கள்ல அதுவும் வெள்ளி, சனிய வச்சுக்கங்க. வெள்ளி, சனியில நடந்த சில சம்பவங்கள்ல எதெல்லாம் தாவேக்கா ஸ்ட்ராட்டஜியா பண்ணி டிஎம்கேவ அவங்களுடைய கனவுகள இந்த நீட் போராட்டம் மூலமா பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்க லைட்டா கொஞ்சம் என்ன நடந்துச்சுங்கிறத நியூஸ்ல ஒவ்வொன்னையும் சேர்த்து வச்சு தனி ஒருவன் படத்துல வர மாதிரி இப்படி 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 எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆட்டத்தை எவ்வளவு சிம்பிளா தாவேக்க கலைச்சிருக்கிறாங்க. அவங்களும் சில சில ஒரு அதாவது நீ பால் போட்டா நான் அடிச்சுதானே ஆகணும். நீ அடிச்சுட்டே இருந்தா நான் திரும்ப அடிக்கல அப்படின்னா பால் என் மேல தானே விழும். அப்ப நான் பேட்ட எடுத்து ஒரு ஒரு தடவையாவது நீ போடுற பால டிஃபெண்ட் பண்ணணும் இல்ல சிக்ஸுக்கு அடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஒன்றும் இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னுலாம் இல்லை. இதை நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா உட்காந்து நடந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு புரியும் தாவேக்கா டிஎம்கேவை எவ்வளவு சிம்பிளா லெஃப்ட் ஹேண்ட்ல இதுல ஹேண்டில் பண்ணிருக்குது அப்படின்னு. ரீசெண்டா வந்து ஜூலை 23 வந்து ஆக்டர் சூர்யா அவரோட பிறந்த நாள் சார். நாம தெரியும் அவங்களோட ரசிகர் மன்றத்துல வந்து நிறைய நலத்திட்டங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து குழந்தைகளுக்கு தேவையான நோட் புக்ஸ் அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நலத்திட்டங்களா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போம்போது, அங்க இருக்க ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்ட்டாங்கன்னா, "இல்ல, இல்ல அதெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம்ன்ற" மாரி பேசுனாங்க. அவங்க வந்து அங்க இருக்க தலைமை அதிகாரிட்டலாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க. "இல்ல சார், அந்த மாரி முடியாது சார். இப்ப பண்ண வேண்டாம். பண்றதுக்கு அலோட் கிடையாது." அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, "சார் நாங்க இப்ப பண்றதெல்லாம் நாங்க ரொம்ப நாளா
நாளா பண்ணிட்டுருக்கோம். இது ஒண்ணும் புதுசு கிடையாது நாங்க பண்றது. 24 வருஷமா நாங்க அத பண்ணிட்டுருக்கோம் சார். இந்த வருஷம் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அவங்க அலோவ் பண்ணல. உடனே அவங்க இருந்துட்டு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதுக்கு நல்லா பண்ணிட்டாங்க இந்த டிவிகே கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட அதிருப்தியை சொல்லிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு சார். ஆக்சுவலி இதுக்கு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா நிறைய விஷயங்கள் நடந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்குள்ள வந்து அரசியல் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணை வந்து கல்வித்துறையிலேருந்து பிறப்பிச்சதுனால தான் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஸ்கூல்ஸ்ல பண்ணக்கூடாது, படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மேபி இதுக்கும் அதான் ரீசனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த தாவேக்கா அரசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது போல இவங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்துட்டு பதில் யாரும் பெருசா கரெக்டா ஆன் டைம்ல அடிக்க மாட்டேங்கிறாங்க நெறைய இடங்கள்ல. அது நம்ம தேடி கண்டுபிடிச்சு எங்கேருந்தாவது யாராவது ஒருத்தவங்க சொல்லணுன்ற மாரி இருக்குது. தினசரி இது போல இவர்கள் மீது வைக்கக்கூடிய இந்த அவதூறுகளுக்கெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பதிலும் சொல்லணும். ஏன்னா வந்து அவதூறுகள மூட்டைகள மட்டுமே ஒண்ணா சேர்த்து வச்சு பெரிய ஒரு வேலைகள பார்க்கறதுக்கும் சில கட்சிகள் தயாரா இருக்கும். அதனால வந்து அந்த இதுக்கும் வழிவகுத்துறக்கூடாது. தாவேக்கா சரியான பதில்களை இப்பலாம் இதுக்கெல்லாம் குடுத்தே ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ நீங்க சொன்னது தான் கரெக்ட்டான காரணம். அப்ப ஏற்கனவே சொல்ட்டாங்க. ம். ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் அமைச்சர்கள்லேருந்து ஆரம்பிச்சு கீர்த்தனா அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து யாருமே எங்கேயுமே இனிமே எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள், இந்த அரசியல் தலைவர்கள், இந்த அரசியல் சாயத்தோட உள்ள போய் பண்ற வேலைகள் இருக்கவே கூடாது. பள்ளி வளாகத்துக்குள்ள இந்த ரீல்ஸ் இருக்கிற கலாச்சாரமே கிடையாது. உள்ள போற வேலையே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வீடியோ எடுங்க, எடுக்காம போங்க. நீங்க உள்ளே போகக்கூடாது இனிமேலன்ற மாரி ஒரு விஷயத்த கொண்டு நான் சொன்ன அரசியல் நிகழ்வுகள் கிடையாது இங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வுகளே கிடையாது அப்படின்றத சொல்லும் பட்சத்தில் அரசியல் கட்சி நாங்க கிடையாது. பட் நாங்க நற்பணி மன்றம், நாங்க நற்பணி இயக்கம். நாங்க இனிமே அரசு மாணவர்களுக்கு போய் நேரா போய் நாங்க ஒரு 50 ம். பேர் ஒரு இத குடுக்கக் கூடாதா? வரக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட் அப்ளைஸ் த சேம். பிகாஸ் நீங்க வந்து அரசியல் கட்சி இல்லாம இருக்கலாம். பட் நீங்க ஒரு இயக்கம்ல. ஒரு இயக்கமா இருக்கிறீங்க. ஒரு நற்பணி மன்றமா ம். இருக்கீங்க. புரியுது. அப்ப நீங்க ம். போய் அந்த இடத்துல ஒரு விஷயத்த போய் பண்ணி, அதிலிருந்து வந்து அவுட் சைடர்ஸே வெளிய உள்ள போக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு அத எதையாவது பண்ணிட்டு அத ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டு அந்த மாணவர்களுடைய முகம்லாம் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறமா, அவங்களுக்கு இத குடுத்தாங்க, அத குடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, நாளைக்கு இந்த அரச புடிச்சு எல்லாம் கேள்வி கேட்பானுங்க. என்ன இது? இந்த மாரி வந்து ம ஒரு 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 நடிகருடைய கூட்டம் வந்துட்டு உள்ள போயிட்டு, அந்த நடிகருடைய தொண்டர்கள், அந்த நடிகருடைய கட்சி, அந்த நடிகருடைய அந்த நற்பணி இயக்கத்துல இருக்கக்கூடியவங்கலாம் இப்படி போய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து வீடியோ போடுறாங்க பப்ளிக்ல அவங்க பேஜ்லலாம். இத எப்படி அரசு பள்ளி அனுமதிச்சுது? அப்படின்னு நாளைக்கு எகிரி வந்து இதே தாவ மத்தவங்க வந்து நிப்பாங்க. அப்போ தேர் ஹேஸ் டு பி எ புரோட்டோகால் அப்படிங்கிறதுல வந்து தே ஆர் ஃபாலோயிங் சம்திங் அண்ட் அதை அவங்க ம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 25 வருஷமா பண்றவங்க 25 வருஷமா பண்றவங்க எங்களுக்கு இதுவா என்னங்க இது என்னங்க இது எனக்கு புரியவே இல்லைங்க. திமுக காலத்துல நாங்க கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எனக்கு அவருடைய வேதனை புரிகிறது. பட் யா ரீசெண்டா வந்து ஒரு தனியார் கிளப் நடத்தின ஈவென்ட்டுக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் சார். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஈவெண்ட்டா அது நடந்துச்சு. எல்லாருக்குமான எல்லாருக்குமான சில்ட்ரன்ஸா இவங்க இருக்காங்க. இந்த ஏற்பாடு பண்ண இந்த கிளப்புக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்ட கலந்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாரு சார். அப்போ வந்து அ நீட் புரொடெஸ்ட் வந்து சென்னையில நடந்துட்டு இருந்துச்சு. அந்த புரொட்டஸ்ட் பத்தியான கேள்வி கேட்டாங்க. அப்ப வந்து டிஎம்கே வந்து இப்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு கிளை, ஒன்றியம், மாவட்ட செயலகம் எல்லாம் கூப்ட்டு ஃபர்ஸ்ட்டு திமுகல வந்து யார் அவங்க அடுத்து லீட் பண்ண போறதுன்னு ஒரு ஓட்டெடுப்பு எடுக்க சொல்லுங்க. உதயநிதியா? இல்ல கனிமொழி அவர்களா? அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா வந்து அந்த ரிசல்ட்ட எங்களுக்கு வெளியில கூட அவங்க சொல்ல தேவையில்ல. உதயநிதி அவரே வந்து அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கட்சிய யார் அடுத்தடுத்து லீட் பண்ண போறா? முக்கியமா அவர் சொன்னது வார்த்தை வந்து, "அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திமுகவை யார் வழிநடத்துவது?" அப்படிங்கிற ஒரு ஓட்டெடுப்பு எடுங்க. அதுலருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல தலைமையிலே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு அட்வைஸா வேற சொல்லியிருக்காரு சார் சிடிஆர் நிர்மல்குமார் அவரு. உதயநிதி அவர்கள் வந்து தன்னை தானே வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கிறதற்காக இந்த விஷயத்தை அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ம். வார்த்தையுமே வந்து அவர் சொல்லியிருந்தார் இதுல. கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கங்க. நீங்க ம், வந்து ம். உங்களுடைய அரசியல் அறிவு என்ன? உங்களுக்கு அவருடைய அரசியல் புரிதல் என்ன? உங்களுடைய அரசியல் தெளிவு என்ன? ஞானம் என்ன? இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க பார்த்துக்கங்க. இதுல வந்து உங்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் வேணா ஒரு கம்பேரிசன் வச்சு பார்ப்போம். ஒரு போட்டி வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் நகர்வு தான். இது வந்து திமுகல நடக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்த ஆண் மகன் வாரிசுகளுக்கு தான் இவங்க இடம் ம், ம். குடுப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய
இந்த கட்சியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு பெண் வந்து தலைமையை தாங்கணும். ஒரு பெண் வந்து என்னம்மா ஒரு பெண் எப்படிம்மா போக முடியும்? எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும், 4 இடத்துக்கு போகணும், வரணும், 40 பேரை பார்க்கணும், கொள்ளணும். ஒரு அமைச்சரா ஒரு ஒரு இதுவா இருக்கிறதெல்லாம் பரவால்ல. ஒரு கட்சி தலைவரா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இவங்கலாம் இப்ப ஒரு இந்த மாதிரிலாம் அது இப்ப இதெல்லாம் அதெல்லாம் எப்படிம்மா உன்னால முடியும்? அப்படின்னு எதனா ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்படி ஒரு வெடிகுண்ட போட்டு பாக்குறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு நகர்வு தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பண்றது. இன்னொன்னு திமுக காரங்களுக்கு கொஞ்சம் சீண்டி பார்த்தா வர கோவம் வந்துரும். அவங்களுக்கு அந்த கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆங்ரி ஓகே. பேர்ட்ஸ் ஆங்ரி பேர்ட்ஸ் படம் பார்த்திருக்கீங்க நீங்க? இங்க இருந்து சும்மா அப்படியே இழுத்து சொய்ன்னு விட்டா அப்படியே பார்த்துருக்கேன். வரும். அந்த கேம்லாம் ஃபோன்லலாம் விளையாடி இருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ஆங்ரி பேர்ட்ஸ் இவங்க. சும்மா கொஞ்சம் 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 ம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னு கத்தினே இருப்பாங்க. இவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா, அவ்வளோதான். பறந்து போய் சலுக்குன்னு அடிச்சுடுவாங்க. அதனால வந்து திமுகவுடைய இந்த ஆங்ரி பேர்ட்ஸ் கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பப்ப அவங்கள ஊசியில குத்தி குத்தி காட்டுறது தாவேக்கா பண்றது ரொம்ப அற்புதமா இருக்குது. வெரி குட் கீப் கோயிங். பிகாஸ் என்னுடைய ஃபீட்ல வந்து இந்த ஒரு வாரம் வந்து கம்மியாயிடுமோன்ற பயம் எனக்கு இருக்குது. நீட் போராட்டம் நடந்துட்டு இருந்த டைம்ல வந்து சிஎம் அவர்கள பத்தி எதையாவது ஒண்ணு பேசி பேசி வன்மத்தை கக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்ப இந்த வாரத்துல எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். வெரி குட். திங்கட்கிழமைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் ம். கொடுத்துட்டாரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். இதுல இருந்து தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா உங்களுடைய பணி சிறக்கட்டும். தொடர்ந்து வந்து திமுகவை பின் குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருங்க எதையாவது. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட ஆடியோ வந்து சண்டே பயங்கரமா வைரல் ஆயிருச்சு சார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மபுரியில இருக்கக்கூடிய மாவட்ட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அரிமா செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள்லாம் கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காதனால, அவர வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ட்டு சீமான் அவர்களுக்கு நெறைய பேரு தலைமையில நெருக்கடி குடுக்கறதா ஒரு விஷயம் அவருக்கு போயிருக்கு. உடனே அவர் வந்து ஆடியோவா எடுத்து போட்டிருக்காரு. இந்த மாரி என்ன இந்த மாரி போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கீங்க. அவர வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கணும்னு போர்க்கொடிலாம் தூக்குனீங்கன்னா, நீங்க வேற கட்சியில போய் பார்த்துக்கோங்க. அந்த போர்க்கொடியோட போங்க. நெறைய புது கட்சிகள்லாம் வந்திருக்கு. அங்க போய் சேர்ந்துக்கோங்க. ஆ இது ஃபர்ஸ்ட்டு அரிமாவ விலக சொல்லுவீங்க. அப்புறம் நான் விலகணும்னு நெனச்சா என்னையும் விலக சொல்லுவீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி, உங்களுக்கு ஏதாவது வேற கட்சியில இடம் வேணும்னா, நீங்க அங்க போலாம். அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இப்ப ஈவினிங் ஒரு 1 ஹாருக்கு முன்னாடி யார் அந்த நெருக்கடி குடுத்தாங்களோ, அவங்கள கட்சியிலருந்தே விலக்கியிருக்காரு சார். அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. விஷ்ணு அப்படின்ற ஒருத்தர வந்து நாம் தமிழர் கட்சியிலருந்து தருமபுரி மாவட்டத்திலருந்து விலக்கியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் வந்திருக்கு சார். எதிர்த்து கேள்வி கேட்டா கட்சியிலருந்து விலக்கிருவாங்களா? அப்படிங்கிற மாரி நாம் தமிழர் கட்சியோட தருமபுரி மாவட்டத்திலருந்து அவங்க பேசி அந்த வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு சார் இப்போ. இன்றல்ல நேற்றல்ல பல நாட்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கேள்வி கேட்டா வெளிய அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் லைட்டா ஃபேமஸ் ஆகுற மாரி இருந்தா தட்டி விட்டுருவாங்க. என்ன சும்மா அங்க ஒரு ஒரு கூட்டத்த கூட்டிக்கிட்டு நீயாவே ஒரு இதுவா பண்ணிக்கிட்டு ஒரு இதுவா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த மாரி சேட்டு பண்ணிக்கிட்டு இருந்தனா அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உடனே ஒரு ஃபோன போட்டு மிரட்டுவாரு. இந்த மாரி ஆடியோக்கள்லாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய இதுலேருந்து லீக்ஸ்லேருந்து வந்து ரொம்ப ஃபேமஸான லீக்ஸ் தான். ஸோ அதனால வந்து வாழ்க நாம் தமிழர் கட்சி, வாழ்க அவர்களின் ஜனநாயகம், அ வளர்க, வளர்க நாம் தமிழர் கட்சி. சார் நம்ம ரீசெண்டா வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல வந்து உயிரிழந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் போட்டு அந்த அரசாணை குடுத்துட்டு வந்தாரு, கரூருக்கு போகும்போது. அ அது அன்னைக்கே வந்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அது எப்படி குடுக்க முடியும்? குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அ அது வந்து அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு புதுசா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அ ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு அரசு பண்ணி குடுக்க முடியுமா? அந்த மாரி குடுக்க முடியாதுல்ல. டிராஃபிக்ல நிக்கிறவங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா அரசு பண்ணி தருவீங்களா? அந்த மாரி குடுக்க முடியாதுல்ல. அதனால இந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு வந்து, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகையோ, இல்ல அவங்கள வந்து ஒரு ஆன்டர்பிரினர் ஆகுறதுக்கோ, அந்த மாரி ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவால்ல. ஒரு அரசு பணி அப்படிங்கிறது அது சாதாரணமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியா இருந்தாலும் சரி குடுக்கக்கூடாது. அது அவங்க அவங்க தலைமுறையே மாத்தும். அவங்க குடும்பத்துக்கு குடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம் மாரி தான் அது. அத குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணைய ரத்து பண்ணியிருக்காங்க சார். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் இன்னைக்கு வந்திருக்கு சார். இது எப்படி சரியா? தவறா? அப்படின்னு எப்படி இத பார்க்கறது அப்படின்னு தெரியல. இல்லங்க அதாவது இது இது வந்து 2 சைட்லருந்து பார்க்கணுங்க. அதாவது அவங்க கேட்கிற கேள்வியில் சில நியாயங்கள் இருக்கிறது நான் இல்ல அப்படின்னு சொல்லவே இல்ல. பட் அதோடைய சீரியஸ்னஸ நம்ம ஒவ்வொருத்தவங்க நான் வந்து ஜட்ஜ் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ட நான் மதிக்கிறேன். ஐ அக்செப்ட் தட். ஐ அக்ரி. பட் ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். என்னுடைய பார்வை என்னன்றத நான் சொல்றேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியா தப்பான்றதுக்குள்ள நான் போகல. என்னுடைய பார்வை நான் எப்படி அத பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு
இந்த டிராஃபிக் இதெல்லாம் அவங்க கொடுத்த அந்த எக்ஸாம்பிளே கூட எடுத்துப்போமே. இப்போ டிராஃபிக்ல நீங்க சொல்றீங்க என்கிட்ட நிறைய நிறைய பேர் போறாங்க பாலா வண்டியில. அப்ப இவ்வளவு பேர் வண்டியில போகும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான். அப்ப அவனுக்கு நம்ம வந்துட்டு ஓகே இது வந்து ஒரு பப்ளிக் நடந்திருக்குது, போலீஸ்காரங்க சரியா கவனிச்சுக்காதனால நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுலயே தான் கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் பார்க்கணும். அந்த விஷயத்துல முதல்ல போலீஸ் மீது தவறு இருக்குதா, போலீஸின் தவறால அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா, இல்ல தான் போய் ரோட்ல வந்துட்டு போலீஸ் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் கொடுத்துருச்சு, நல்ல ரோடு போட்டு கொடுத்துருச்சு, சிக்னல் கவர்மெண்ட் வந்து நல்ல ரோடு போட்டு கொடுத்துருச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிக்னல் இருக்குது, கரெக்டா வேலை செய்யுது, எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது, ரோடு சரியா இருக்குது, எல்லாமே ஆல் குட், நீ ஹெல்மெட் போட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல ஒருவேளை ரொம்ப டிராபிக் இருக்குமாகியில் அந்த நேரத்துல வந்து டிராபிக் ஹவர்ஸ்லாம் வந்துட்டு வண்டியை டைவர்ட் பண்ணி விட்டு வேற வழியா போறதுக்கு சிட்டி போலீஸ் வேலை பார்க்குது. நம்ம பார்த்துருக்கிறோம் ஒவ்வொரு சிட்டிலையுமே அந்த பீக் ஹவர்ஸ்ல. பீக் ஹவர்ஸ் இல்லாத நேரத்துல சரியா ரெகுலேட் பண்ணுது. தேர் இஸ் அ டிராபிக் ரெகுலேஷன். ஸோ இந்த டிராபிக் ரெகுலேஷனை மீறி எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் வண்டியில நல்லா சல்லுன்னு ஃபுல் ஸ்பீட்ல வந்து அடிச்சு விழுந்தான் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அட் ஹிஸ் மிஸ்டேக், ஆக்சிடென்ட். பட் ஆனா இதே நீங்க வந்துட்டு இந்த கரூர் ஸ்டாம்பீடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா த கவர்மெண்ட் ஹேட் த ரைட்ஸ் டு சே எஸ் ஆர் நோ. இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து நாங்க வந்துட்டு சொன்னோம் விஜய் அவர்களை வேணாம் உள்ள வராதிங்கன்னு, அதையும் மீறி அவர்கள் வந்தாருன்னு. இதை வந்து சிபிஐல கூட இன்னைக்கு வந்து அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? வாட் ப்ரூஃப் டு யூ ஹேவ்? எவிடன்ஸ் என்ன? விஜய் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டீங்க என்பதற்கான அலைபேசியுடைய கால் ரெக்கார்ட் ஏதாவது இருக்குதா? இல்ல அந்த டீம் எந்த நபர்கிட்ட நீங்க சொன்னீங்க? விஜய் அவர்களையே நேர்ல வண்டிக்குள்ள ஏறி கண்ணை பார்த்து அவர்கிட்ட சொன்னீங்களா, இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட சொன்னீங்களா, இல்ல கீழே எவனோ ஒருத்தன் தாவேக்கா துண்டு போட்டு போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு சொன்னீங்களான்றதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த கேஸ்லயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தேர் ஆர் டூ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். இதுல எது உண்மை என்பதை நம்ம வந்து இந்த கேஸோடைய ட்ரையல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபைனலா ஜட்மெண்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் கூட முடியும் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல அவ்வளவு பேருக்கான ஒரு கூட்டம் சேர விடாம பார்த்துருந்துருக்கணும். அந்த கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல பேரிகேடுகள் போட்டு உள்ள வரவிடாத மாதிரி என்ட்ரி எக்ஸிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். வெரி லெஸ் என்ட்ரி எக்ஸிட் இடங்கள் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துருக்க கூடாது. அதையும் மீறி கூட்டம் அதிகமாக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் தடுத்திருக்கணும். தடுக்க முடியாம போன இடத்துல அட்லீஸ்ட் வந்துட்டு இன்னும் காவல் அதிகாரிகளை வந்துட்டு காவல் படை வீரர்கள் இருப்பாங்க பக்கத்திலேயே, அது போன்ற நியர்பையில் இருக்கிற அந்த பெட்டாலியன் வழியா உள்ள இறக்கி அந்த போதுமான இதை கொடுத்துருக்கணும். இது எதையும் பண்ணாம விஜய் அவர்களை பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் போகும்போது, அரியலூர் இருந்து பெரம்பலூர் போகும்போது எப்படியோ நிப்பாட்டினாங்க பெரம்பலூர் போலீஸ். நைட்டு 1 மணி ஆகுது, இதுக்கு மேல நீங்க எப்படி அங்க போறீங்க, இது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நிறுத்தினாங்க. அதை விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டு நிறுத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி நிறுத்தி இருந்திருக்கலாம், இப்படி எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் மீறி கரூர் போலீஸ் அன்னைக்கு அவரை போக விட்டு அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பஸ்ஸை உள்ள விட்டு தப்பான டெசிஷனை எடுத்தது அன்னைக்கு இந்த காவல்துறை. சரி, நான் ஒரு காவல்துறை, நான் வந்து ஒரு சஜஷன் சொன்னேன், அந்த சஜஷனை மீறி இந்த கட்சியினர் இப்படி வந்துட்டாங்க, அந்த கட்சியினர் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமே. இதுக்கு முன்னாடி நடக்கலையே, கரூர் சம்பவத்துல மட்டும் ஏன் அப்படி நடக்குது, அதுக்கு முன்னாடி இவ்வளவுதாங்க, விடுவோம் விட மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயுமே அவருக்கு வந்து அந்த இடத்தை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேப் இருந்ததை நம்ம பார்த்தோம். பல நாட்கள் இவங்க போராடி தொடர்ந்து கேட்டு அப்புறம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க நினைச்சிருந்தா இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றது, தட் இஸ் த ஃபைனல் கால். போலீஸ் cannot say நான் சொன்னேன் சார், என்ன மீறி அந்த பையன் அப்படி உள்ள வந்துட்டான் சார், என்னால எதுவும் பண்ண முடியல சார். இந்த மேட்டர்ல the police cannot say the facts is a fact. Fact is a fact. அந்த fact யாரும் மாத்த முடியாது. ஸோ ரெண்டு சைடும் நிறைய டிமாண்ட். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட இடத்துல ஏன் தனிப்பட்ட கருத்து, அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற காவல்துறை அன்னைக்கு சரியா செயல்படாத காரணத்தினால் இந்த இத்தனை பேர் வந்து அங்க இறந்து போனாங்க, அந்த 41 பேர். அதனால இறந்து போன அந்த 41 பேருக்கு அரசாங்கம் பொறுப்பேற்று அரசாங்கத்தின் தவறை அரசாங்கமே சரி செய்யும் வகையில் அவர்களுக்கு அரசு பணி நியமிப்பது தவறாக இல்லை என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து. இட் மே டிஃபர் and I respect the court judgment also. நம்ம வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.